ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காவோட வறுவல் அது இந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஒரு முழு வாழைக்காவை தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன ஸ்லைஸஸாக கட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு உப்பு போட்டு மஞ்சள் தூளை போட்டு அந்த குட்டி குட்டியாக அந்த ஸ்லைஸஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை என்ன பண்ணணுன்னா இது மாதிரி அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். அது எதுக்காகனா இந்த வாழைக்காய் நல்லா வெந்து போகும். இப்போ ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு இந்த வாழைக்காய். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பாருங்கள், இந்த வாழைக்காவை மட்டும் எடுத்துடுறோம். வாழைக்காய் வறுவல் நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. ஒரு வேளை யாருன்னா சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பாக வாழைக்காய் வாங்கி இது மாதிரி ஸ்லைஸஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் பண்ணி காமிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வாழைக்காய் வறுவலை. சரிங்களா? மந்த்லி ஒன்ஸ் தாராளமாக சாப்பிட்லாம். முக்கியமாக இந்த நார் சத்து உள்ளது தான் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் கூட சாப்பிட்லாம். இது வாழைக்காய் அப்படின்றதுனால மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்லாம். நாங்கள் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து வேக வச்சோம்ல, அந்த தண்ணி கீழே ஊற்றிடலாம், அது நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் காயெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணி கீழே ஊற்றியாச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் அடுப்பு மேலே வைக்கிறோம். அதில் இருக்க ஈரம்லாம் வந்து பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த பாத்திரம் நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் நல்லாவே சூடாகிடுச்சு. உளுத்தம்பருப்பு கடுகு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் போடுறோம். அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு இங்கே பாருங்கள், தோலை உரிச்சு கொஞ்சம் நசுக்கி வச்சுருப்போம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். ஸோ வாழைக்காய் வறுவல் நல்லா மொறு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கணும்னா இது மாதிரி செய்யணும். ரொம்ப இது ஈஸி. இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸி. ஸோ யார் வேணால் நீங்கள் வீட்டில் வந்து வாழைக்காய் வறுவல் வந்து செஞ்சுக்கலாம். வாழைக்காயை போட்டுட்டு அதில் வீட்டு மிளகாய் தூளும் நல்லா தூவி விட்டுக்கலாம். நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வீட்டு மிளகாய் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் என்ன பண்ணுறோன்னா காஷ்மீரி மிளகாய் தூள். இது எதுக்குன்னா நல்லா கலர் கொடுக்கும், நல்லா செக்க செவேன்னு ஒரு சிவப்பு கலரில் கொடுக்கும். காஷ்மீரி மிளகாய் தூளும் போட்டுட்டு நல்லா இது மாதிரி வறுத்துக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் வறுவல் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு பார்த்தீங்களா? உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லாம் இருந்தால் நல்லா இப்படி தூவி விட்டுக்கோங்க. ஓகே,
இது ஈஸியாக ஒரு 3 to 5 மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு வறுவல் தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்காய் வறுவல் ரெசிபி தயாராகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.